இன்னைக்கு நம்ம வீடியோல ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் அடிக்குதுன்னு போர் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் போர் 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 ஆமாம் போர் அப்படின்னு சொல்லிட்டே சுத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட கங்கை வரைக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய பல நாடுகளோட சிற்றரசர்கள், பேரரசர்கள் இவங்க எல்லாத்தையுமே வென்று முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்டே அந்த நாட்டை கொடுத்துட்டு வரி மட்டும் கட்டுங்க, அது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு. அடுத்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு, படைகள் நடத்தி போயிட்டே இருக்கு. பொதுவா ஒரு அரசர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் தான் போரோட முன்னாடி இருப்பேன், நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டு போவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பக்கம் போறாரு, படை தளபதிகளை என்ன பண்றாரு, நீங்க ஒரு பக்கம் போங்க, எதுக்கு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்றாரு. இலங்கைக்கு நீங்க போங்க, கங்கைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமா போய் எல்லா பக்கத்துல இருந்தும் ஆட்களை வீழ்த்தி, படைகளை வீழ்த்தி, மன்னர்களை கொண்டு வந்து அதே இடத்துல ஆட்சி பண்ண வச்சுட்டு வரியை மட்டும் நீங்க செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் கங்கை வரைக்கும் போய்